ஹாய் ஹலோ வெல்கம் டு லைக்கா டிஎன்பிஎஸ்சி. படிப்பதே என் பழக்கம், பதவியே என் இலக்கு அப்படின்ற இந்த மோட்டிவேஷன் லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கான முதல் டாபிக் என்னென்னா, டாக்டர் கா வெங்கடேசன் சாருடைய ஐஎன்எம் புக்கிலிருந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் லைன் பை லைனாக கேள்விகள் நம்ம டீமில் பசங்க எடுத்து இதை உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேள்விகள் எல்லாமே டைரெக்டாக அப்படியே எக்ஸாமில் கேட்கலாம். முதல் கேள்வியை டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை யாரை சேரும்? அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு எங்கே நடந்தது, பம்பாயில் நடந்தது, அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதோடைய முதல் மாநாட்டின் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை யாரை சேரும் அப்படின்ற இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சவங்க டைரெக்டாக கமெண்டில் உங்கள் ஆன்சரை போடுங்க. இந்த கேள்விக்கான விடை ஜி. சுப்பிரமணிய ஐயர். இரண்டாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எத்தனை? இந்த கேள்வி டைரெக்டாக இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கேள்வி. இதற்கான விடை எல்லாருமே 27 நம்ம போட்டிருப்போம். ஆனால் இதற்கான விடை பார்த்திங்கன்னா 26. இந்த மாதிரி கேள்விகளை இப்போ நம்மளுக்கு எக்ஸாமில் அடிக்கடி எதிர்பார்க்குறாங்க. இப்போது டாக்டர் கா வெங்கடேசன் சார் புக்கிலேருந்து டைரெக்டாகவே கொஷின்ஸ் அப்படியே வந்துட்டுருக்கு. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் கூட நிறைய கேள்விகள் டாக்டர் கா வெங்கடேசன் சார் புக்கில் இருந்தால் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டு கூட்டத்தில் சென்னை மாநிலத்தில் இருந்து கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எத்தனை? முன்ன கேட்டது தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க. இது சென்னை மாநிலத்தில் இருந்து எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்றான். இதற்கான விடை பார்த்திங்கன்னா 21. நான்காவது கேள்வி, முதன்முறையாக திறந்த வழித்தடத்தில் பிரத்யோகியமாக அமைக்கப்பட்ட அலங்கார பந்தலில் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்ட காங்கிரஸ் மாநாடு எது? அதாவது திறந்த வெளி, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மாநாடுகளுமே ஒரு இன்டோரில் ஒரு இடத்துல உட்காந்து பேசியிருப்பாங்க. இது முதல் முறையாக திறந்த வெளி பொது சபையில் உட்காந்து எல்லோரும் ஓப்பன் டு ஆலாக கலந்துக்கின மாநாடு எந்த மாநாடுன்னு கேட்குறாங்க. இந்த மாநாட்டுக்கான ஆன்சர் 3ஆம் மாநாடு. அதாவது நம்ம சென்னையில் நடந்த 3ஆம் மாநாடு தான் இதற்கான விடை. ஐந்தாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டின் வரவேற்பு குழு செயலாளராக இருந்தவர். ஐந்தாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டின் வரவேற்பு குழு செயலாளராக இருந்தவர் யார்? அதாவது வரவேற்பு குழு செயலாளராக இருந்தவர். இதற்கான விடை மு. விஜயராகவாச்சாரியார். ஆறாவது கேள்வி, தமிழ்நாடு மிதவாதிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த மாதிரி கேள்வியை டைரெக்டாக நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு மிதவாதிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இதற்கான விடை V.S. சீனிவாச சாஸ்திரி. உங்களுக்கான கேள்வி, இந்தியாவின் மிதவாதிகளின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேள்விகளை டைரெக்டாக எக்ஸாமில் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கா வெங்கடேசன் சார் புக்கில் இருந்து டைரெக்டாக கேள்விகள் எதிர்பார்க்கப்படுது. இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் நாங்கள் எழுதும்போது கூட அதில் நிறைய கேள்விகள் ஐஎன்எம்லேருந்து கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே அப்படியே டைரெக்டாக இந்த புத்தகத்துலேருந்து எடுத்து கேட்குறாங்க. அதனால தான் நம்ம பசங்க எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொஷினாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏழாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டில் தமிழில் பேசி அனைத்து பாராட்டுகளையும் பெற்றவர். இப்போது தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, தமிழ் கேள்விகள் இடம்பெறதுனால இந்த மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம். இதற்கான விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது தமிழில் பேசி அனைத்து பாராட்டையும் பெற்றவர். இதற்கான விடை ராவ் சாஹிப் மூக்கண்ணாச்சாரி. அதாவது ராவ் சாஹிப் மூக்கண்ணாச்சாரி அப்படின்றவர் தான் தமிழில் பேசி தன்னுடைய பாராட்டுகளை பெற்றிருக்காரு. அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? அதாவது ரிசப்ஷனிஸ்ட், வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? இதற்கான விடை சர் டி. மாதவராவ். இங்கே மாதவரன் இருக்குது, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மாதவராவ். அடுத்து 9வது கேள்வி, தமிழ்நாடு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்.
இந்த மாதிரி கேள்விகளை கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தமிழ்நாடு தீவிரவாதத்தின் தந்தை. உங்களுக்கான கேள்வி இந்திய தீவிரவாதத்தின் தந்தை யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. தமிழ்நாடு தீவிரவாதத்தின் தந்தை யாருன்னு தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதற்கான விடை சேலம் சி விஜயராகவாச்சாரியார் தான். இவரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனால் தமிழ்நாடு தீவிரவாதத்தின் தந்தை அப்படின்றது இந்த புக்கிலேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அடுத்து 10வது கேள்வி. கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம் நடைபெற்றது எந்த ஆண்டு? இதற்கான விடை 1908 பிப்ரவரி. 11வது கேள்வி. வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்டத்தின் துணை கலெக்டரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுடுவதற்கு துப்பாக்கி பயிற்சி அளித்தவர் யார்? இது நீலகண்ட பிரம்மச்சாரி மூலிமா அவர் ஊக்கம் பெற்று துப்பாக்கியில் சுட்டிருப்பார். அதுக்கு துப்பாக்கி சுடுதலுக்கு பயிற்சி அளித்தது யார் அப்படின்றது தான் கேள்வி. இதற்கான விடை வாவேசு ஐயர். அது எப்போனா 1911 ஜூன் 17. துப்பாக்கியின் பெயர் ப்ரௌனிங். இங்கே பாருங்கள், துப்பாக்கியின் பெயர் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கூடுதல் தகவல் நம்மளுக்கு புக்கில் எங்கேயும் இருக்காது. இதற்காண்டி தான் நம்ம அவுட் சோர்ஸை படிக்க வைக்கிறாங்க. நம்மளை தெரிஞ்சுக்கிறது தவறில்லை, ஆனால் எவ்வளோ புக்கு படிக்கிறது தான் நம்மளுக்கும் தெரியல. 12வது கேள்வி. கர்ஷான்வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொன்றவர் யார்? கர்ஷான்வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொண்டவர். இதற்கான விடை மதன்லால் திங்கரா. 13வது கேள்வி. புதுவையில் சூரோதயம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தவர் யார்? புதுவையில் சூரோதயம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தவர் யார்? இதற்கான விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா சங்கம் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1910 ஏப்ரல் 10 தொடங்கப்பட்டது. நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் 1905 இருக்கும். ஆனால் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலுமே பாரத மாதா சங்கம் 1910 அப்படின்னு தான் வருது. அடுத்த கேள்வி. சேரன்மாதேவியில் பருத்வரா ஆசிரமம் என்ற ஒன்றை நிறுவியவர் யார்? இதற்கான விடை வாவேசு ஐயர். 15வது கேள்வி. கர்நாடகாவில் உள்ள நந்திமலையில் ஆசிரமம் ஒன்றை அமைத்து அமைதியாக வாழ்ந்து தனது 88வது வயதில் உயிர் நீத்தவர் யார்? இதற்கான விடை நீலகண்ட பிரம்மச்சாரி. 16வது கேள்வி. வஉசியின் வலதுகரமாக இருந்து சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியில் பங்காற்றியவர் யார்? அதாவது நம்மளது வஉசி சிதம்பரனாரோட வலதுகரமாக இருந்து சுதேசி கிளர்ச்சியில் பங்காற்றியவர் யார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதற்கான விடை தெரிஞ்சவங்க எங்கேயாவது படிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணலாம். இது எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. இதற்கான விடை மாடசாமி. 17வது கேள்வி. தூத்துக்குடியில் போலீஸ் இலாக்காவில் தலைமை காவலராக பணியாற்றியவர் யார்? தூத்துக்குடியில் போலீஸ் காவலராக தலைமை காவலராக பணியாற்றியது யார் அப்படின்றது தான் கேள்வி. இதற்கான விடை குருநாத ஐயர். 18வது கேள்வி. ப்ரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகை நடத்தி வந்தவர் யார்? ப்ரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகையை நடத்தி வந்தவர் யார்? இதற்கான விடை செண்பகராமன். இந்த மாதிரி கேள்விகளை கண்டிப்பாக எக்ஸாம்பிள் இப்போது எல்லா எக்ஸாம்பிளையும் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குரூப் 2A மெயின்ஸ் எத்தனை பேர் எழுதுனீங்கன்னு தெரியல. அது நீங்கள் எழுதியிருந்தால் நீங்கள் நிறைய INM கொஷின்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் நிறைய கேள்விகள் புக்கில் இல்லாத கேள்விகளாக தான் இருந்துச்சு. அப்போது நம்ம எங்கடா இருந்து கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா கா வெங்கடேசன் சாருடைய புக்கில் இருந்து தான் எடுக்கிறாங்க. இதோடைய கரண்ட் அப்டேட் படி இதிலேருந்து எல்லா வீடியோவும் நம்ம பசங்க கொஷின்ஸாக ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதோடைய கேள்விகள் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் லைன் பை லைனாக அப்லோட் பண்ண போகிறாங்க. உங்கள் சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை கண்டினியூவாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். 19வது கேள்வி. இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்றை நிறுவிய போது அதன் அமைச்சரவையில் அயல்நாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடை
கேள்வி என்னென்னா, இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்றை நிறுவிய போது அதன் அமைச்சரவையில் அயல்நாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடை செண்பகராமன். 20வது கேள்வி, பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்ற ஆண்டு. பாரதியாரை பற்றி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதில் சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்ற ஆண்டு, இதுக்கான விடை 1904. 21வது கேள்வி, பங்கிம் சந்திரரின் வந்தே பாரதம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி என்ற மாத இதழில் வெளியிட்டவர் யார்? இந்த கேள்வி டைரெக்டாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கேள்வியை நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். இதற்கான விடை பாரதியார். ஏன்னா பாரதியாரை பற்றி கேட்காத எக்ஸாமும் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. 22வது கேள்வி, வஉசி வாங்கிய கப்பலை பாரதாதேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் என்று வர்ணித்தவர். சூப்பர் கேள்வி. வஉசி வாங்கிய கப்பலை பாரததேவி பெற்றெடுத்த 2 தவள் புதல்வர்கள் என்று கூறியவர் யார்? வர்ணித்தவர். இதற்கான விடை பாரதியார். பாரதியாரை பற்றி கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. 23வது கேள்வி, தமிழ்நாடு தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக திகழ்ந்தவர் யார்? தமிழ்நாடு தீவிரவாதத்தின் தந்தை யாருன்னு முன்னாடி ஒரு கேள்வி வந்துச்சு. விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக இருந்தவர் யார்? இதற்கான விடை பாரதியார். 24வது கேள்வி, புதிய கட்சிகளின் கோட்பாடுகளை என்ற திலகரின் ஆங்கில சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் என்ற திலகரின் பத்திரிகையின் சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? இதற்கான விடை பாரதியார். பாரதியாரை பற்றி நிறைய டேட்டாஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. 25வது கேள்வி, கடைசி கேள்வி, எம்டன் நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தை குறிவைத்து குண்டு வீசியவர் யார்? இது இந்த வருட கேள்வி. இந்த வருஷத்தில் குரூப் 4லையோ குரூப் 2லையோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது நடந்தது எப்போனா 1914. எம்டன் நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தை குறிவைத்து குண்டு வீசியவர் யார்? இதற்கான விடை செண்பகராமன். இந்த மாதிரி வீடியோவை நாங்கள் கண்டினியூவாக போடலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்கடேசன் சாருடைய புக்கில் இருந்து டைரெக்டாக அப்படியே எக்ஸாம்பிள் கொஷின் வந்துகிட்டே இருக்குது. இப்போ குரூப் 2A மெயின்ஸ் எடுத்திங்கன்னா கூட அதில் நிறைய கேள்விகள் டைரெக்டாகவே வந்துருந்துச்சு. இதை நாங்கள் கண்டினியூவாக போடலான்னு இருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.